ஓம் நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025வது வருடம் புத்தாண்டு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது? எல்லாரும் புத்தாண்டு பலன்கள் தனியா, சனி பெயர்ச்சி தனியா, குரு பெயர்ச்சி தனியா, ராகு கேது பெயர்ச்சி தனித்தனியா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வருடகரங்களோட பெயர்ச்சி அப்படிங்கறத கணிக்கிறது தான் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கறதே. அதனால ஒரே வீடியோல உங்களோட ராசிக்கு இந்த 2025 புத்தாண்டுல நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாத்தையும் துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி அப்படிங்கிறவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு ரிஷபராசியிலிருந்து மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. ராகு மீனராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர போறாரு. கேது கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கு வர போறாரு. இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி உங்களோட ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த 2025 புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா உங்களுக்கு கொடுக்கறேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான 2025வது வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கு சிகரம் நிச்சயம். இதை நாம உறுதியா சொல்லிடலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி அப்படிங்கிறது முற்றுமுதலுமா உங்களுக்கு 2025 மார்ச் மாசத்துல முடிய போகுது. படாத பாடுபட்டாச்சு. 2024 மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 2017 படாத பாடு அப்படிங்கிறது பட்டாச்சு. எல்லா விதமான துக்கத்தையும் அனுபவிச்சாச்சு, துன்பத்தையும் அனுபவிச்சாச்சு, துயரத்தையும் அனுபவிச்சாச்சு, துரோகங்களை பார்த்தாச்சு, விரோதங்களை பார்த்தாச்சு, எந்த தப்புமே பண்ணாத அதுக்கு தண்டனைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சாச்சு, முக்கியமான நபர்களெல்லாம் வாரி கொடுத்தாச்சு, உலகத்தை விட்டே கிளப்பியாச்சு. இப்படி பல சோகங்கள் அப்படிங்கிறத விட இது சோகம்னே சொல்லிட முடியாது. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. மகரத்துக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதுவும் போனாலும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மனநிலைக்கே மகர ராசிக்காரர்களை கொண்டுட்டு போயிடுச்சு கடந்த ஒரு 7 வருடம். அதாவது நம்ம ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு தேடிக்கிட்டு பிரச்சனை வரும் பாருங்க, அதை தான் தாங்கிக்கவே முடியாது. அதாவது நம்ம யாருக்கு போய் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்களால தான் நமக்கு பிரச்சனை வரும். இன்னாரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். இவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லா இருந்தோம்னா கைவிடக்கூடாதா, இவங்கெல்லாம் ஏதாவது பார்த்து தூக்கிடணுண்டா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த 10 பேர் தான் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிற வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. அது உறவோ, நட்போ, சொந்தமோ, பந்தமோ இப்படி தான் நடக்கும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு எவனாவது ஒருத்தர் 2 பேர் நினச்சிருப்பான். ஆனால் அவன் நாசமாக போயிருப்பான். அவனே நல்லா இல்லை, நம்ம எங்கே அவனால் 10 ரூபா முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற நிலைமை தான் இது வரைக்கும் இருந்துச்சு. கவலைப்படாதீங்க. இந்த வருடம் தொடங்கும் போது கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு 5வது வீடு அற்புதமான வீட்டில் இருக்கார். பிள்ளைகளால் யோகம் கொடுக்கக்கூடிய இடம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுமாதிரி சனி பகவான் 7.5 சனியில் பாத சனியாக தொடர்ந்துகிட்டு இருக்காரு. ராகு 3ல் இருக்காரு, கேது 9ல் இருக்காரு. இந்த நிலை அப்படிங்கிறது 2025 மார்ச் 30ஆம் தேதிக்கு பிறகு மாறப்போகுது. இப்போ இந்த 2025 பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றம் அப்படிங்கிறது லேசாக கிடைக்கும். பரவாயில்ல, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்தை விட இப்போ கொஞ்சம் நாம் நல்லா இருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவான அந்த மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதோட 2025 மார்ச் 29ல் மகா சனி பெயர்ச்சி நடக்குது. சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போகிறார். அற்புத யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மகர ராசியிலேருந்து 3வது வீடான மீனத்துக்கு போய் சனி கொடுப்பார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். ராசிக்கும் 2வது வீட்டுக்கும் அதிபதியான சனி மறைகிறாரு. அது துன்பம் அப்படின்லாம் யாரும் சொன்னால் தூக்கி தூர கிடாசுங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு சனி போகிறார் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம், அற்புதங்களை அள்ளி கொடுத்து நிகழ்த்தி காட்ட போகிற ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட இடத்துல சனி போய் அமர்றார் அப்படிங்கும்போது ஒரு விபரீத ராஜயோக அடிப்படையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எதை தொட்டாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். தோல்வி அப்படிங்கிறத மட்டுமே வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இனிமேல் தோல்வின்னா என்னென்னே தெரியாத அளவுக்கு ஜெயிப்பீங்க. நிறைய திறமை இருக்குது, அதுக்கு உண்டான வாய்ப்பு மட்டும் கிடைக்கல. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காமிச்சிரோண்டா அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்பு தேடிக்கிட்டு வரும். உங்களை நிரூபிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா முக அலங்காரத்துக்காக சொல்லலை. உங்கள் பகுதியில் 100 குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த 100 பேருக்கும் தெரிந்த ஒரு நபராக நீங்கள் மாறக்கூடிய ஒரு விவிஐபி அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதோட
மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு உங்களோட ராசிக்கு 5வது வீட்டிலேருந்து 6வது வீட்டுக்கு போவார். 6ல் குரு ஊரில் பகை அப்படிம்பாங்க. ஆனால் பகையை வெல்லக்கூடிய இடத்துல சனி இருக்கார், தைரிய வீரிய சனியாக இருக்கார். வரட்டும், பகை பார்த்துருவோம். குருவால் பகை வருதா, சனியால் வெல்லுவேன். அதாவது சாதாரணமாக ஜெயிக்கிறத விட போட்டி போட்டு ஜெயிச்சா அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்கும். அதனால் குரு 6க்கு போகிறார் அப்படிலாம் நீங்கள் கவலைப்படையே தேவையில்லை. அதோட குரு 6க்கு சும்மா போகல, இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பவர் கூட கொடுப்பாரு. அந்த வகையில் குரு உங்களோட ராசிக்கு 10, 12, 2 இந்த இடத்தெல்லாம் பார்ப்பார். 10ஆம் இடத்த பார்க்கும்போது தொழில் பிச்சுக்கிட்டு பிறகும். நான் இந்த தொழில் செஞ்சேன், அதில் ஒன்றும் முன்னுக்கு வரவே முடியல, போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் அதே தொழிலில் தலை நிமிர்ந்து முன்னுக்கு வந்து காட்டலாம். இந்த துறையில் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, உங்கள் பேரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதோட தொழிலே வேண்டாம் அப்படின்னு மூடி விழா நடத்திட்டு போயிடலாம், கடையை பூட்டி போட்டு போராடாங்க, வேலைக்காவது போகலாம் அப்படின்னு தொழிலில் நட்டம் அடைஞ்சவங்களுக்கு கூட அந்த தொழிலில் ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அப்படிங்கிறத அடைஞ்சே திருவிங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. நடக்கலாம் அப்படிலாம் கிடையாது, நடக்கும் அடித்து சொல்லலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோட அவரோட பார்வை ராசிக்கு 12ல் விழுவுது. விரயஸ்தானத்தில் விழுவுற குரு பார்வை சொந்த வீடு கட்ட வைக்கும், சொந்தமாக நிலபுலம் வாங்க வைக்கும், சொந்தமாக கார் வாங்க வைக்கும். இப்படி சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கும். சுப விரயங்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறேன், ஒரு கார் வாங்குறேன், மண் வாங்குறேன், மனம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வரும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் இதை சொன்னால் நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இருக்கிற கடனையே அடைக்க முடியல, நான் எங்கே இவ்வளோ வாங்குறதுன்னு. ஆனால் கடனை எல்லாம் அடைச்சிட்டு கௌரவத்தோட நல்ல காரு பங்களான்னு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது 2025ல் நிச்சயமாக இருக்குது. குரு பார்வை அப்படிங்கிறது 2வது வீட்லேயும் விழுவுது. தனவாக்கு குடும்பஸ்தானம். பணம் கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும், அப்படி கொடுக்கும். நீங்கள் பயப்படலாம் வேண்டியது கிடையாது. நம்பாதவர்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன், இது நடந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிறப்ப பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய விஸ்வரூபம் அப்படிங்கிறதும் இருக்கும். இதில் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே காலகட்டத்தில், அதாவது மே 14ல் குரு பயிற்சி, 18ல் ராகு கேது பயிற்சி. ராகு 3வது வீட்டிலேருந்து 2வது வீட்டுக்கு ரிவேர்ஸில் வர்றாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு வர்றார். பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களாம் டாப் கீரை போட்டு போயிட்டே இருக்கலாம். பேச்சாளர்கள், அரசியல் மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், இவங்க எல்லாம் ரொம்ப டாப்பில் போகக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்கு. அதே நேரத்தில் ராகுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார். அப்படிங்கிறதால ராகுவாலையும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. ஏன்னா ராகு 2ல் வரும்போது சில நேரத்தில் நாம் பொய் சொல்ல வேண்டிய சூழல்லாம் வரும். கொஞ்சம் பணம் பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற புத்திலாம் வரும். ஆனால் குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார் அப்படிங்கிறதால ராகு கட்டுப்பட்டுறாரு. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ரொம்ப நேர்மையாகவே சம்பாதிக்கலாம். வாக்கு வன்மம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிபேட்டுக்கு போகிறேன், ஒரு பெரிய அரசியல் விவாதத்துக்கு போகிறேன் அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் போய் உட்காந்தா எதிர்த்து நிற்கிறவன் 10 பேராக இருந்தாலும் அலறி அடிச்சுட்டு ஓடணும், அப்படி இருக்கும் உங்களோட பேச்சு திறமை அப்படிங்கிறது. அதோட கேதுவோட அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. கேது ராசிக்கு 9லேருந்து 8க்கு போயிடுறாரு. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ராஜயோகத்தை கேதுவும் கொடுக்குறாரு. அப்படிங்கிறதால 2025 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராஜா தான். ராகு கேது பயிற்சி சிறப்பு, குரு பயிற்சி சிறப்பு இல்லைனாலும் குரு பார்வை ரொம்ப சிறப்பு, சனியோட பயிற்சி அதை விட டாப்பு. அந்த வகையில் 2025ல் விஸ்வரூபம் எடுத்து வெற்றி கொடி நாட்டி இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் அப்படின்னு நிரூபித்து ஜெயிச்சு காட்ட போகிற முதல் ராசி மகர ராசிக்காரர்கள் தான். இத்தனை வருடமாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாக கிடைக்கல, கோடிக்கணக்கில் கிடைக்குது. எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும். காசு பணம் 10 ரூபா இருக்கும்போது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. இயல்பாகவே உதவும் குணம் கொண்ட மகர ராசிக்காரர்கள் அதை செய்வீங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.